வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. இந்த ஜூலை மாதம் கிரகங்கள் ஃபஸ்ட்டு எங்கெங்கே இருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறாரு, கேது பகவான் கன்னி ராசியில் இருக்க போகிறாரு, சனி பகவான் கும்பராசியில் இருக்க போகிறாரு. ஜூன் 29 அவர் வக்ரம் ஆகிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஜூன் 1 ஆட்சி பலம் பெறாரு. சூரியன் சுக்கிரன் 2 பேரும் மிதன ராசியில் இருக்கிறாங்க. புதன் பகவான் கடக ராசியில் இருக்க போகிறாரு. இந்த கிரக நிலையை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குருவோட முழு அம்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண போகிறீங்க. உங்கள் நாலேஜ் கெயின் ஆக போகுது. உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஆனால் அப்பப்போ உங்களுக்கு சில சேலஞ்சஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பாடத்தில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால உங்கள் மனதில் பொறுமையும் சரியான எண்ணங்களும் நிறைஞ்சிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் சரியான நேரத்தில் சரியான டிசிஷனை எடுத்து சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. கேது பகவான் உங்களோட 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குருவோட பார்வையும் அவர் மேலே விழுகிறதுனால உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்க போகுது. நீங்கள் ஃபேமிலியோட ஏதாவது கோயிலுக்கு இல்லை மதஸ்தலத்துக்கு சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் மேஷராசியில் பெயர்ச்சிக்கிறதுனால உங்கள் ஃபேமிலி பார்ட்னர் கூட சில வாக்குவாதங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சேலஞ்சஸையும் மீறி நீங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையின் கடமையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குழந்தை பாக்கியம் பெற விரும்பும் தம்பதியர்களுக்கு இந்த மாதம் அது நிறைவேறும். திருமணம் வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திருமண யோகங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உள்ளன. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட பயிற்சி, சனியோட பார்வை, இதனால் உங்களுக்கு ஹெல்த்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ண போகிறீங்க. இதன் காரணமாக சில காயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமாக உழைக்க தயாராக இருக்கணும். உங்கள் மேலே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வேலையை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் முடிக்கிறது உங்களோட செயல்திறனை அதிகரிக்கும். பிஸ்னஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான காலகட்டம். சமுதாயத்தில் நல்ல அனுபவம் வாய்ந்த மற்றும் இளைஞர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் உங்கள் பிஸ்னஸ் நல்லா முன்னேற போகுது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா ஒரு சில மாநிலங்களிலிருந்து கூட உங்களுக்கு ஆதரவு, நல்ல முதலீடுகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது உங்கள் பிஸ்னஸை ஒரு நல்ல க்ரோத் அண்டு பெனிஃபிட்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் உங்களோட 11ஆம் வீட்டில் இருக்க போகிறாரு. அவர் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கிற முயற்சியில் ஈடுபட போகிறாரு. உங்கள் வருமானத்தை நீங்கள் அதிகரிப்பதில் நீங்கள் வெற்றியும் பெற போகிறீங்க. பிஸ்னஸில் வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு பணம் பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக உங்கள் நிதி நிலைமை மேம்பட போகுது. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான். நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும். உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் பிறந்தீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், மர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் பர்த் சார்ட்டில் யோகா தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா, இல்லை நியூட்ரலாக இருக்கா, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். வாழ்த்துக்கள்.